வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குஷினிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மென்மையான இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடியப்பம் செய்யும் பொழுது நீங்கள் தனியாக வெள்ளைப்பச்சி அரிசிமா அல்லது சோப்பு பச்சை அரிசிமா வச்சும் செய்யலாம். அதே வேளையில் வேக வச்ச கோதுமை மாவிலும் தனியாக செய்யலாம். இப்போ இது ரெண்டையும் விட நீங்கள் அரிசி மாவையும் கோதுமை மாவையும் கலந்தும் நீங்கள் செய்யலாம். இது உங்கள் வீட்டில் இருக்கிற வசதிக்கு ஏற்ப அல்லது மா வளர்த்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்து செய்யலாம். ஆனால் நாம் இந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கு அரிசி மாவை பயன்படுத்தி எப்படி ஒரு சாஃப்டான இடியப்பம் செய்யறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 750 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதை நீங்கள் கெட்டிலில் கொதிக்க வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கு சட்டியில் கொதிக்க வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சோப்பு பச்சை அரிசி மாவில் தான் இடியப்பம் வச்சு காட்ட போகிறேன். இந்த அரிசி மாவை நீங்கள் இடியப்பத்துக்கு எடுக்கும் பொழுது முதல் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அரிக்காமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் ஒருவேளை குருணி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் இடியப்பம் அவிக்கும் பொழுது இடியப்ப உரலுடைய துவாரத்தில் போய் அடைக்கும் போது உங்களுக்கு புளியும் போது சிரமம் ஏற்படும். இப்போ இதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூரியகாந்தி எண்ணெய் அல்லது தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மா காயாமல் இருக்கும். அதே வேளையில் நீங்கள் புளியும் போது உரல்லையோ அல்லது இடியப்பத்தட்டிலையோ ஒட்டாமல் இருக்கும். இதை விட நீங்கள் இடியப்பத்தை அவிச்ச பிறகு நீங்கள் நீண்ட நேரம் இது காயாமல் இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் பயன்படும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க. இடியப்பம் குழைக்கும் பொழுது இந்த மாதிரி அகப்ப காம்போ அல்லது மரக்கரண்டியினுடைய காம்போ எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ தண்ணியை எடுத்து இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழைக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி கொதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசி மாவுக்கு நல்ல கொதி தண்ணி சேர்த்திங்கன்னா இடியப்பம் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இடியப்பத்துக்கு சுடு தண்ணி குறைஞ்சதுன்னு சொன்னால் இந்த இடியப்பம் நீங்கள் அவிக்கு எடுக்கும் பொழுது இந்த இடியப்பம் நல்ல தடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. அதே வேளையில் நீங்கள் புளியும் பொழுதே அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மாதிரி சொறுசொறுப்பாக இறங்கும் அந்த இடியப்பம் உரல்ல இருந்து இறங்கும் போது. இப்போ நீங்கள் பதம் நல்லதாக இருந்தால் இடியப்பம் தொடர்ச்சியாக உங்களுக்கு சரியாக இறங்கும். இப்போ பாருங்கள், 750 ml இந்த அரை கிலோ மாவுக்கு சரியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த அகப்பக்காம்பை எடுத்துட்டு கையால் ஒரு விசை கலந்து விட்டுக்கலாம். மா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி சொறுசொறுப்பாக இருக்கக்கூடாது. லைட்டாக பசத்தன்மை இருக்கணும். இப்போ இதே நீங்கள் சுடுதண்ணி குறைவாக விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ மாவை நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி சொறுசொறுப்பாக இருக்கும். அது உங்களுக்கு சரியான ஒரு இடியப்ப பதத்தை தராது. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இடியப்பத்தட்டு ரெடி பண்ணிக்கலாம். இடியப்பத்தட்டு இடியப்பம் அவிக்கும் பொழுது ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் இதில் தடவிக்கோங்க. இடியப்பத்தட்டில் இந்த பக்கமும் நீங்கள் அவிக்கலாம், இந்த பக்கமும் அவிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி எல்லா தட்டுக்கும் எண்ணெய் பூசி எடுத்துக்கோங்க. அடுத்து இடியப்ப உரலுக்கும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கு மர உரல் தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு உள்பகுதியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இடியப்ப தட்டுக்கு எப்படி தடவினீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் தடவிக்கோங்க. அப்போ தான் மா ஒட்டாது. ஏற்கனவே நாங்கள் மாவில் எண்ணெய் கலந்துருக்கிறோம். ஆனாலும் இதிலும் கொஞ்சம் தடவிக்கோங்க. இப்போ மாவு எடுத்து ஒரு விஷயம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க, ஈரலிப்பாக இருக்கிறதுக்காக. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இடியப்பமா கொஞ்சம் லைட்டாக காய்கிறது நீங்கள் தெரியுதோ அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புளியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். உரல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த உரல் நிரம்பக்கூடிய அளவுக்கு மா வச்சுக்கோங்க. ஆக ரொம்பவும் வச்சிடக்கூடாது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி
கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு கை பிடிச்சி புளியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு தட்டிலும் வச்சுட்டு புளிய ஆரம்பிங்க. இப்போ அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ அடுத்த இடியப்பத்தை புளியலாம். எப்போவுமே நீங்கள் சரியான பதத்துக்கு இடியப்பமாக குழைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இடியப்பம் வந்து இறங்கிட்டே இருக்கும். இப்போ சுடு தண்ணி காணாதுன்னு சொன்னால் உங்களுக்கு இடையிடையே வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சுற்றி இடியப்பம் புழிஞ்ச பிறகு இப்படியே எல்லா இடியப்பத்தையும் புழிஞ்சிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இடியப்பம் புளியும் போது கொஞ்சம் மெல்லியஸாக புழிஞ்சிங்கன்னு சொன்னால் இடியப்பம் பார்க்குறதுக்கு அழகாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இடியப்பம் புளிஞ்சு முடிய நீங்கள் வந்து எப்போவுமே வந்து திருப்பி வந்து மாவு வைக்கும் பொழுது உள்ளே இருக்கிற அடியில் இருக்கிற மாவை வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு விசை கிண்டி விட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து புது மாவை வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அடியில் வந்து சிலவில் கட்டை எதுவும் இருந்தால் உரலில் வந்து அடைக்காமல் இருக்கும். அப்பப்போ இந்த கண்ணை கூட நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி தேய்ச்சி கழுவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காய்ஞ்சிருந்த மாவை வந்து நாங்கள் துடைச்சி எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு கண் வந்து கிளியர் ஆகும். இப்போ பாருங்கள், இடியப்பம் அவிக்கிறதுக்கு 2 பானையில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து சாதாரணமாக புட்டு பானையில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம இந்த கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்டீமரை வச்சு நம்ம எப்படி இடியப்பம் அவிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி சட்டி கூட பயன்படுத்தலாம். தண்ணி எப்போவுமே வந்து நீங்கள் அவிக்கிற பானைக்கு சேர்க்கும் பொழுது 3ல் 1 வீதம் தண்ணி பாவிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எரியாமல் இருக்கும் சட்டி. ஒருவேளை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் சட்டி வந்து எரிஞ்சு போயிடும். இப்போ வந்து இந்த 2ல் எப்படி அவிக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ புளிஞ்ச இடியப்பத்தில் ஒன்றா எடுத்து இதில் நம்ம அடிக்கிடலாம். இப்போ இதுக்கு இதனுடைய மூடியை போட்டுட்டு இப்போ அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அடுத்தது வந்து புட்டுப்பானை. அதுக்கு நீங்கள் இப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இதுதான் புட்டுப்பானைன்னு மூடி இதை போட்டு மூடிடுங்க. இப்போ ரெண்டும் அவிகிறதுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சது 5 நிமிஷம் பிடிக்கும். இப்போ அவிஞ்சதுக்கு பிறகு எந்த பதத்தில் இடியப்பம் பார்க்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இடியப்பத்தை எப்போவுமே நீங்கள் இடியப்பம் அவிஞ்சிட்டாண்டு பார்க்குறதுக்கு ஒரு விரலை வச்சு இந்த விரலை வச்சு இப்படி தட்டினீங்கன்னா இந்த இடியப்பம் வந்து இப்படி எழும்பி வரணும். அதில் வந்து அடையாளம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இடியப்பம் அவிஞ்சிட்டு இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை வந்து சூட்டோட நீங்கள் இடியப்பத்தை தட்டிலேருந்து எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் இடியப்பம் போடுறதுக்கு இந்த மாதிரி கண்ணுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியப்பம் வந்து சூடோடு போடும்போது ஆவி வந்து வெளியேறினா இடியப்பம் வந்து நனையாமல் இருக்கும். பாருங்கள், இடியப்பத்தோட சாஃப்டை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் இடியப்பம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இதே போல் நம்ம வந்து அடுத்தது நம்ம புட்டுச்சட்டியில் வச்ச இடியப்பம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இடியப்பத்தை இந்த மாதிரி நீங்கள் தட்டும் பொழுது இப்படி இடியப்பம் வந்து எழும்பி வரணும். அடையாளம் இருக்கக்கூடாது. இப்படி அமர்த்தினா மாவில் நீங்கள் அவியலைன்னு சொன்னால் இப்படி நீங்கள் விரலை வச்சிங்கன்னாலே அது போய் அங்கே அமர்ந்துடும், திரும்பி வராது. இப்போ இது வந்து இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து இடியப்பம் அவிஞ்சிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடியப்பத்தில் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இடியப்பத்தை பிரிக்கும் பொழுது இப்படி தனியாக சங்கிலியாக வரணும். பாருங்கள், இது நம்ம எண்ணெய் சேர்த்து செய்தபடினால இந்த மாதிரி தனியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இது ஒன்றோட ஒன்று ஒட்டப்பாக்கும். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக. இதை வந்து இப்படியே நீங்கள் நீண்ட நேரம் வச்சுருந்தா கூட காயாமல் இருக்குன்னு நான் சொன்ன போலேயே. என்ன நண்பர்களே,
அரிசிமா இடியப்பம் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடியது. இந்த அரிசிமா இடியப்பத்தை போல், அதாவது வந்து நாங்கள் இப்போ சிவப்பு அரிசிமா செய்தது போலவே நீங்கள் வெள்ளை அரிசி மாவும் நீங்கள் செய்யலாம். வெள்ளை அரிசி மாவில் நீங்கள் செய்யும் பொழுது அது கொஞ்சம் தண்ணியை உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. இதே போலவே நாங்கள் அரிசி மாவையும் கோதுமை மாவையும் பயன்படுத்தி எப்படி செய்கிறது, அதே வேளையில் வந்து தனியாக கோதுமை மாவில் எப்படி செய்கிறண்டும் வரும் வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.